ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் அப்டேட்டில் நம்மக்கிட்ட என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 எல்லாமே சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டாக் வந்திருக்கு நம்மக்கிட்ட. ஸோ என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் கம்யூனிட்டியில் தான் நிறைய அப்டேட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது நிறைய போஸ்ட்டு, டெய்லி டீல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் அதில் தான் போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஒன்று டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இல்லை சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். போஸ்ட்டும் போடுவோம், ஷார்ட்ஸும் போடுவோம், வீடியோஸும் போடுவோம். ஓகேங்களா? அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஐவாட்ச் வந்திருக்கு. ஓகேங்களா? ஐவாட்ச் பார்த்தீங்கன்னா சீரீஸ் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சீரீஸ் 5 44mm செல்லுலார் மாடல் வந்திருக்கு. இதுக்குண்டான ரேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 13,000 14,000 ருபீஸ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். அது கரெக்டான ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். கேலக்ஸி A4s அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஃபுல் கிட்டோடு வந்திருக்கு. ஓகேங்களா? இது உங்களுக்கு 5 தரேன். 4GB 64GB வேரியண்ட்டு. கண்டிஷன் ஆஃப் த ஃபோன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. செம்ம நீட்டாக இருக்குது. உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு 5 தரேன். 5,500 ருபீஸ்க்கே தந்துடுறேன். ஓகேங்களா? அப்புறம் OnePlusல 12R வந்திருக்கு. OnePlusல இது 10R. 10Rல 12GB 256GB வேரியண்ட்டு. கண்டிஷன் ஆஃப் த ஃபோன் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கண்டிஷன் தான். அண்ட் ரேட்டும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செம்ம அட்ராக்டிவான ப்ரைஸ் உங்களுக்கு தரப்போகிறோம். 256GB வேரியண்ட்டு OnePlusல என்ன ரேட்டு கொடுக்கலாம்? ஒரு 16,000, 15,000, 14,000 இல்லை 13,500க்கு கொடுத்துட்ருக்கோம். 13,500 ரூபாய்க்கு 256GB வேரியண்ட்டு 10R கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூஸ்டு கண்டிஷன் தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஒன்லி பீஸ் மட்டும் தான் வந்திருக்கு OnePlusல. வேணுன்றவங்க சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். A9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்போவில் கொஞ்சம் பழைய மாடல் தான். 4GB 128GB 128GB வேரியண்ட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்க போகிறோம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு 4,000 ரூபாய் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 128GB வேரியண்ட்டு 4,000 ரூபாய்க்கு வராது. 4GB 128GB வேரியண்ட்டு வர A9 2020ன்னு சொல்லுவாங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 128GB வேரியண்ட்டு ஜஸ்ட் 4,000 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இது டீலில் வந்தது, நல்ல டீலில் வந்தது. அதனால் உங்களுக்கு செம்ம ப்ரைஸில் தந்துட்டுருக்கோம் 4,000க்கே. ஸோ யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. அது போக OnePlus CE2 வந்திருக்கு. நாட் CE2ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருந்தால் உங்களுக்கு 10,000 ரூபா வரைக்கும் போகும். ஓகேங்களா? நல்ல கண்டிஷனில் இருந்தால் 10,000 ரூபா வரைக்கும் போகும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். 8GB 6GB 128GB வேரியண்ட்டு 6+6 வரைக்கும். இது ஒரு 5G டிவைஸு. ஃபஸ்ட்டு அதுதான் மெயின். ஓகேங்களா? இது ஒரு 5G டிவைஸு. OnePlusல இங்கே பாருங்கள், லைட்டாக சிப் ஆஃப் ஆகிருக்கு, லைட்டாக உடஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப கம்மி ரேட்டு. 10,000 ரூபா போகிற ஒரு மாடல் உங்களுக்கு 7,500 ரூபா கொடுக்குறேங்க. இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். கேமரா, ஜீம்ராஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த மாடல் பொறுத்த வரைக்கும். நல்லா கிளாரிட்டியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். OnePlus நாடில் பாருங்கள், நீங்களே பாருங்கள். 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. ஓகேங்களா? எதுக்காகனா யூஸ்டு மார்க்ஸு இங்கே லைட்டாக ஒடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் 7,500 ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு டெம்பரும் பேக் கேஸ் போட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு மொபைல் உங்களுக்கு செகண்ட்ஸில் சொல்லிகிட்ருக்கேன். இது ஃபஸ்ட்டில் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20,000 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. நம்ம கம்மி ரேட்லேயே கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. 7,500 ரூபா தான். Nothing 2 நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 12GB 256GB வேரியண்ட் வந்திருக்கு. நல்லா நீட் கண்டிஷன் தான். சூப்பர், நல்லா நீட்டாக இருக்குது கண்டிஷனு. 12GB 256GB வேரியண்ட்டு. 12GB 256GB வேரியண்ட்டு. Nothing 2. ஓகேங்களா? சூப்பராக இருக்கும் பாருங்கள். நிறைய பேர் விருப்பப்படுறது பார்த்தீங்கன்னா 12GB 256GB வேரியண்ட்டு. 8Gen 1 8+Gen 1 சம்திங் ப்ராசஸர் வரும். இது நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் செகண்ட்ஸில் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 26 27ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டு 23,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. 23,000 ருபீஸ்க்கு உங்களுக்கு நத்திங் கொடுக்க போகிறோம். Nothing 2 வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது போக ஓப்போவில் F19 Pro + 5G வேரியண்ட். இது கண்டிஷன் ஆஃப் த ஃபோனும் நல்லாயிருக்கு.
ஜஸ்ட்டு 8GB 128GB வேரியண்ட்டு, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாமே பக்காவாக இருக்கும். 8000 ரூபாய்க்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு 8000 ருபீஸ். வெளியே போனால் 10,000 ரூபாய் சொல்லுவாங்க, இல்லை 9,000 ரூபாய் சொல்லட்டுங்க. ஓகேங்களா, உங்களுக்காக நான் 8000 ரூபாய்க்கே கொடுத்துட்றேன். 8000 ருபீஸ் மட்டும்தான். இதில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே யூஸ்டு மொபைல் தான். ஓகேங்களா, நான் புது மொபைல் சேல் பண்ணலாம், இது எல்லாமே யூஸ்டு மொபைலு. ஓகேங்களா, பழைய மாடல் இதெல்லாமே. பட் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. எஸ், நிறைய பேர் ஆவலாக பார்த்துட்ருக்கிற ஒரு மொபைல் தான் இது. எல்ஜியில் V30+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. எல்ஜி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ வரும்னு சொல்லிட்டு. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு 4GB 128GB வேரியண்ட் வரும். V30+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. இது உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு 5000 ருபீஸ் மட்டும்தான். ஓகேங்களா, இதில் என்னென்னா மேலே பார்க்கும்போது லைட்டாக கிராக் ஆகிருக்கு, இங்கே மேலே கிராக்கு. அது போக டிஸ்பிளேயில் ஒரு சின்ன டாட்டு, இங்கே பாருங்கள் டாட்டு, அதனால் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு. அப்படி இல்லாட்டி இந்த மாடல் V30+ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவல் சிம் வரும்னு நினைக்கிறேன். இந்த பார்த்துறேன் ஒரே நிமிஷம். ஆமாம், டுவல் சிம் மாடல் தான் இது. ஜியோ சப்போர்ட் ஆகுமா கொஞ்சம் டவுட்டு தான். ஜியோ கொஞ்சம் டவுட்டு, மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்கும். 5000 ரூபாய்க்கே கொடுத்துடலாம். அப்புறம் S9 வந்திருக்குங்க. S8 நம்ம சேல் பண்ணோம் இல்லையா, S8ம் சேல் பண்ணோம். இப்போ S9 வந்திருக்கு. S9 உங்களுக்கு 5500க்கே கொடுத்துடலாம். 4GB 64GB வேரியண்ட்டு 5500 ருபீஸ்க்கு 5500 ரூபாய்க்கு கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துட்ருக்கோங்க. கர்வ் டிஸ்பிளே. ஓகேங்களா, S9 4GB 64GB வேரியண்ட்டில் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துட்ருக்கோம். கேமராவோட கிளாரிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செம்மையாக இருக்கும் கிளாரிட்டி. ஓகேங்களா, 5500க்கு ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் தான் வந்திருக்கு. யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐஃபோனில் 7+ 256GB வேரியண்ட்டு, 256GB வேரியண்ட்டு ரொம்ப ரேரான மாடல். ஓகேங்களா, எப்போவுமே கிடைக்காது இந்த மாதிரி மாடல். 256GB வேரியண்ட்டே கிடைக்காது. 64GB வேரியண்ட் தான் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதுவும் 7+ இது. ஓகேங்களா, 85 பேட்டரி ஹெல்த்தோடு இருக்குது. கண்டிஷன் ஆஃப் த மொபைல் யூஸ்டு மொபைல் தான், நீட் கண்டிஷனில் இருக்குங்க. இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8300 ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க. 8300, 8200, 8300க்கே கொடுத்துடலாம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, GT மாஸ்டர் இருக்குங்க. GT மாஸ்டர் ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் யாருக்காச்சும் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு. இது எவ்வளோ போயிட்டுருக்கு மார்க்கெட்டில், ஒரு 10,000 ரூபாய் சொல்லுவாங்களா? நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்லேயே கொடுத்துடலாம். 6GB 128GB வேரியண்ட்டு உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6500க்கே கொடுத்துடலாம். எதுக்காக சொல்லிடுறேன் நான், இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குங்க, ஆடுது, ஷேக் ஆகும். ஓகேங்களா, லைட்டாக ஷேக் ஆகும், அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடி எல்லாமே பக்கா தான். இந்த ஷேக் ஆகுறதுனால இங்கே பாருங்கள் லைன் வருதுங்களா, அதனால் 65. லைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வரும் போயிடும். அந்த ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் வருதுங்க, இல்லைனா ஒரு சில வாட்டி போயிடும், ஒரு சில வாட்டி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கம்மி ரேட்டு. ஓகேங்களா, மற்றபடி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான். அப்புறம் OnePlus 7 Pro OnePlus இல்லைங்க, இது Pixel 7 Pro வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் உடஞ்சிருக்கு, அது இல்லாமல் லைட்டாக மார்க்கிங் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கலர் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க டிஸ்பிளேயில், அது ஆயிருக்கு. அது எக்ஸ்பேண்ட் ஆகாது மோஸ்ட்லி. ஓகேங்களா, ஆஸ் இட் இஸ் கண்டிஷன். இன்னும் ரேட் வரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகலை, எதுவுமே சர்வீஸ் பண்ணல, சேஞ்ச் ஆகலை. 7 Pro நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோகிராஃபி, ஃபோட்டோஸு அந்த மாதிரி பர்பஸ்க்காக தாராளமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் சொல்லிடுறேன், 12GB 128GB வேரியண்ட்டு. எதுவுமே மாற்றணும்னு அவசியமே கிடையாது, அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். 7 Pro நீங்கள் டெமோ வேரியண்ட் வேணும்னா 28,000 ரூபாய் நம்மக்கிட்டே இருக்குது, 28,000 ரூபாய். ஓகேங்களா, இது 128GB வேரியண்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் அரவுண்ட் ஒரு 15,000 to 16,000 வரைக்கும் வரலாம். என்ன ரேட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு
நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். 15லேருந்து 16 வரைக்கும். ஓகேங்களா? 15ஆ 16ஆ எனக்கு தெரியல. நாளைக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மைட் பி என்கிட்ட ரேட்ஸ் இருக்கும், உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. பேக்கில் உடஞ்சிருக்கு பாருங்கள், உடஞ்சிருக்கு. இங்கேயும் லைட்டாக உடஞ்சிருக்கு. அது இல்லாமல் கலர் டிஸ்டார்ஷன் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். அதனால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எல்லாமே பக்காவாக இருக்குது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் 16,000 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? பிக்சல் 8 வந்திருக்குங்க. பிக்சல் 8 நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பேக் டோரில் லைட்டாக குத்து ஒன்று வாங்கியிருக்கு. பேக் டோரில் லைட்டாக உடஞ்சிருக்கு. மற்றபடி எல்லாமே பக்கா தான். இது மார்க்கெட்டில் இப்போது செகண்ட் மார்க்கெட்டில் சொல்லிகிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 48 to 45 சம்திங் போயிட்டுருக்கு. செகண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம ரேட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இங்கே குத்து, இங்கே ஒரு குத்து. அதனால் ரேட்டு பார்த்திங்கன்னா 24,000 கொடுத்துட்ருக்கோங்க. 24,000 ருபீஸ். வெளியே நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லுவாங்க. நம்ம 24,000 24,000 கொடுத்துடலாம். பிக்சல் 8. பிக்சல் 7 இந்த ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்குங்க. பிக்சல் 7 போயிட்டுருக்கு. நம்ம பிக்சல் 8 கொடுத்துடலாம் அந்த ரேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அது போக ரெட்மி 8 5000 mAh பேட்டரி, 4GB 64GB வேரியண்ட்டு, 3,500. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் பட்டன், ஸோ அந்த மாதிரி லைட்டாக டைட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பக்காவாக ஃபங்க்ஷனிங் தான். 3,500. ஓகே, அன்லாக் பண்ணிடுறேங்க. ஸோ இதுவும் 3,500 ருபீஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 4GB 64GB வேரியண்ட்டு. வெளியே விசாரிச்சிங்கன்னா 4,500 சொல்லுவாங்க சாலிடாக. சாரி 3,500 சொன்னோம். 3,500 தான் எங்களோட காஸ்டிங்க. ஒரு 3,700 கொடுத்துடலாங்க. ஒரு 200 வச்சு கொடுக்கலாம். 3,500 தான் எங்களோட காஸ்டிங்கு. ஒரு 3,700 கொடுக்கலாம். ஓகேங்களா? இது 4GB 64GB வேரியண்ட்டு. ரெண்டுமே உங்களுக்கு 3,700 வரும். 3,700 வருங்க. ஓகேங்களா? அது போக ஃப்ளிப் 4 வந்துருக்குங்க. ஃப்ளிப் 4ல் பிராண்ட் நியூ கண்டிஷன், பிராண்ட் நியூ இம்போர்ட்டட் 256GB வேரியண்ட் ஒரு பீஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 512GB வேரியண்ட் ஒரு பீஸ் வந்திருக்குங்க. கண்டிஷன் பார்த்திங்கன்னா அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்திருக்கு. ஃப்ளிப் 4 512GB வேரியண்ட். ஓகேங்களா? செகண்ட் ஸ்க்ரீன் எல்லாம் சூப்பராக இருக்கும். பிராண்ட் நியூ கண்டிஷன், மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஃபால்ட்டும் கிடையாது. பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்திருக்கு. 256GB வேரியண்ட் ஒன்று, 512GB வேரியண்ட் ஒன்று. ஸோ யாருக்கு இஷ்டம் இருக்கோ நீங்கள் நாளைக்கு கால் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி என்கிட்ட ப்ரைஸ் இருக்கும். அது போக ஸ்டாக் பார்த்திங்கன்னா கடகடன்னு சொல்லி போயிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சாம்சங்கில் J7 4GB 64GB வேரியண்ட்டு 3,300. இது 128GB வேரியண்ட்டில் 9i 128 128 4,500. அப்புறம் S7 இருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு பீஸ் வந்திருக்கு. S7 4,500 கொடுத்துடலாம். ஒரிஜினல் கண்டிஷனோடு இருக்குது. 4,500. A7 AMOLED டிஸ்பிளேவோட 128GB வேரியண்ட்டு உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 4,500. F21s Pro 4G மாடல் 5,000 கொடுத்துருக்கு. 8GB 128GB வேரியண்ட். டிஸ்பிளே சேஞ்சாக இருக்குது, அதனால 5,000ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா M04. ஓகேங்களா? 4,700க்கு 4GB 64GB வேரியண்ட். 4,8 4,7 போட்டுருக்கோம். ஸோ அந்த ரேட்லேயே கொடுத்துடலாம். சாம்சங்கில் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த மொபைல். போக்கோ F1 வந்திருக்குங்க. 2 பீஸ் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டு. ரெண்டுமே உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,000 இல்லைங்க, 4,800 கொடுத்துடலாம். 4,800க்கு 6GB 128GB வேரியண்ட் கொடுத்துடலாம். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. 4,800க்கு 6,128 கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? இது Note 8 Pro 6GB 128GB வேரியண்ட்டு. சூப்பராக இருக்குது டிவைஸு, பக்காவாக இருக்குங்க. இது உங்களுக்கு 5,800 பண்ணிடலாம். 6,000 சொல்லிட்டு இருந்தோம், உங்களுக்கு 5,800க்கே கொடுத்துடலாம். 5,800. 6,500க்கு 60 இருக்குது. லைட்டாக இங்கே பாருங்கள் பீல் ஆஃப் ஆகிருக்கு. டோர் மட்டும் பீல் ஆஃப் ஆகிருக்கு. மற்றபடி எல்லாமே பக்காங்க, எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான். 6,000க்கே கொடுத்துடலாங்க. ஜஸ்ட்டு 6,000 மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். 8GB 128GB வேரியண்ட். மறுபடியும் சொல்கிறேன், 60 இது OnePlusல 6,000 கொடுத்துட்ருக்கோம்.
அப்புறம் A92 8GB 128GB வேரியண்ட்டு 6500. 7000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ரெட்மி டிவைஸு, ஓகேங்களா. 128GB வேரியண்ட்டு 7000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். நோட் 12 5G, நோட் 12 இல்லை, ரெட்மி 12 5G இது 7000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அதே 7000 ரூபாய்க்கு சாம்சங்கில் ஒரு டிவைஸ் இருக்குது, F42 5G 6GB 128GB வேரியண்ட்டு. உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய். இது வேணும்னா உங்களுக்கு கம்மி பண்ணியும் கொடுத்துடலாங்க, 6.8K கொடுத்துடலாம், ஓகேங்களா. இதுவும் 7000 ரூபாய் தான். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துடும். ரியல்மி 7 ப்ரோ, இது ரியல்மி 7 ப்ரோ ரொம்ப பேர் போன ஒரு மாடல் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 7000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க. கிராப் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக. 7000 ரூபாய்க்கு ரெட்மியில் நோட் 10 ப்ரோ 6GB 128GB வேரியண்ட்டு பேக் கேஜோடு இருக்குது. எல்லாமே பக்கா ஒர்க்கிங் சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. 7 ரூபா கொடுத்துடலாம். அது போக பிக்சல் 4a 4G நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே யூஸ்டு கண்டிஷன் தான். யூஸ்டு கண்டிஷனால் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 கொடுத்துடலாங்க. 6500K கொடுத்துடலாம். யூஸ்டு கண்டிஷன் 6500. இது விவோவில் V17 இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு வந்துடும் 7000 ருபீஸ். இது Y75 8GB 128 உங்களுக்கு 7000 ருபீஸ். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு வந்துடும் 4G. அதே மாதிரி IQ Z6 6GB 128GB வேரியண்ட்டு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடு வந்துடும், AMOLED டிஸ்பிளே. இது எல்லாமே 7000 ரூபாங்க. அப்புறம் 7000 ரூபாய்க்கு iPhone 8 இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76% இருக்குது, 7000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 7000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் M33 5G 8000 ரூபாய் போட்டிருக்கு, 7500 ரூபாய் கொடுத்துடலாம், ஓகேங்களா. 6GB 128GB வேரியண்ட்டு நல்ல கண்டிஷனுங்க, நல்ல கண்டிஷன். அப்புறம் 6000 mAh பேட்டரியோடு இருக்குது. ஜஸ்ட்டு 7.5 தான். 8.5க்கு S10e கொடுத்துட்ருக்கோம். 6GB 128GB வேரியண்ட் 8500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அது போக இது கொஞ்சம் பிராண்ட் நியூ நல்ல கண்டிஷனில் இருக்குது. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதமா 12 மாதம் வாரண்டியோடு இருக்குங்க. விவோவில் T2X 5Gன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. நீட் கண்டிஷன், நீட் டெமோ கண்டிஷன் தான். ஒரு வருஷம் வாரண்டியோடு இருக்குது. இது 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 5G டிவைஸ் கொடுத்துடலாம். சாம்சங்கில் A53ங்க 8GB 128GB வேரியண்ட்டு சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. செம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிவைஸ் பொறுத்த வரைக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். A சீரீஸ்லேயே டாப் சீரீஸு A73ன்னு ஒரு மாடல், A53ன்னு ஒரு மாடல். செம ஃபாஸ்ட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாம்சங்கில் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அண்ட் OnePlus Nord 5G இருக்குது. 10,000 ரூபாய்க்கு 12GB 256GB வேரியன்ட் கொடுக்குறோம். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. 12GB 256GB வேரியன்ட் 10,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ரியல்மியில் ஒரு கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு மாடல் பார்த்துட்ருக்கீங்கன்னா 11,500 கொடுத்துடலாம். 6GB 128GB வேரியன்ட்டு 10 Pro ப்ளஸ் 5Gன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,500. S10 ப்ளஸ் இருக்குங்க, 11,500க்கு S10 ப்ளஸ் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டு, ஓகேங்களா. கர்வ் டிஸ்பிளேவோடு வந்துடும். ரொம்ப பேர் போன மாடல். இது நீங்கள் டெமோவில் வாங்கணுன்னா ஒரு 5,000 ரூபாய் சொல்லுவாங்க. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் 11,500 தான். நல்ல நீட் கண்டிஷன் தான் மாடல், ஓகேங்களா. அப்புறம் 7 மாதம் வாரண்ட்டி இருக்குது, 6 மாதம் கூட சொல்லிக்கலாம். 6 மாதம் வாரண்ட்டி இருக்குங்க. இது A34 8GB 128GB வேரியண்ட்டு யூஸ்டு மொபைல் தான். 6 மாதம் வாரண்ட்டி இருக்குது, 6 மாதம் யூசேஜ் கூட இருக்குது. இந்த மொபைல் உங்களுக்கு 12,500 கொடுத்துடலாம். ஒரு 12 ரூபா கொடுத்துடலாங்க. 12,000 ருபீஸ்க்கே கொடுத்துடலாம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் இருக்குது கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ரியல்மியில் Narzo 60 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்திருக்கு. 8GB 128GB வேரியண்ட்டு கர்வ் டிஸ்பிளே தான் இது. 8GB 128 இல்லையா, ஆமாம் கர்வ் டிஸ்பிளே. 12,500 கொடுத்துட்ருக்கோங்க. 12,500 ருபீஸ்க்கே கொடுத்துடலாம். 12,500க்கு கர்வ் டிஸ்பிளே 8GB 128 25,000 ரூபாய் 25 சம்திங் போயிட்டுருக்கு, 26 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் வேணால் ஜஸ்ட்டு 12,500 12,500 ரூபா மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இந்த ஓப்போவில் 18 சொல்லிட்டு வர மாடல் நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது, 12,500 தான். ரெனோ 10 இருக்குது, 256 256GB வேரியண்ட்டு 13,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். கர்வ் டிஸ்பிளே இதுவும்.
இன்ஃபினிக்ஸில் நோட் 40 ப்ரோ இருக்குங்க. நோட் 40 ப்ரோ 5G 256 GB வேரியன்ட்டு 14 இல்லை 13,500 கொடுத்துடலாம். 13,500 கொடுத்துடலாம். நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீன் இது நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க சீக்கிரமாக. ஓகேங்களா? இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோ. நத்திங் ஃபோன் இருக்குது. 14,000 rupees கொடுத்துட்ருக்கோம். நத்திங் 1. ஓகேங்களா? Z7 ப்ரோ கர்வ் டிஸ்பிளே 256 GB 256 GB வேரியண்ட் 14,000 கொடுத்துட்ருக்கோம். OnePlus 11R 17,000 17,000 உங்களுக்கு பேக் டோர் உடஞ்சிருக்கு, ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, கர்வ் டிஸ்பிளே 8 GB 128 GB வேரியண்ட் OnePlus 11R 17,000 கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஐஃபோன் 12 இருக்குங்க. ஐஃபோன் 12 ப்ளூ கலர் வேரியண்ட்டு 20,000 rupeesக்கு 85 பேட்டரி ஹெல்த்து, பாக்ஸு, ஃபோன் இருக்குங்க, பேக் கேஸ் இருக்குது, டெம்பர் இருக்குது, எல்லாமே பக்கா 5G அண்ட் ட்ரூ டோன்லேருந்து A to Z எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான். ஓகேங்களா? பேட்டரியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக நிற்குது. காலைல சார்ஜ் பண்ணோம், இப்போ வரைக்கும் உங்களுக்கு 98 காமிக்குது. ஓகேங்களா? 98 இருக்குது. இப்போது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 20,000 rupeesக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் ஐஃபோன் 12. அப்புறம் பிக்சலில் பிராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு பிக்சல் 8 ப்ரோ வேணும், 256 GB வேரியண்ட் வேணும்னா நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. 43,000 கொடுத்துட்ருக்கோம். 256 GB வேரியண்ட்டு புதுசு உங்களுக்கு 87 ரூபா இருக்கும். நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் ஹாஃப் ரேட் தான். 43,000 கொடுத்துட்ருக்கோம். இது 9R, இது 8.5 நினைக்கிறேன். ஓகேங்களா? இது கோடு உள்ள ஒரு மொபைலு, நிறைய கோடு இருக்குங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,500 8,000 சம்திங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம ஸ்டாக் இவ்வளோ தான். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குங்க. உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரெனோ 12 ப்ரோ 5G உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது. 512 GB வேரியண்ட்டு, 12 GB 512 GB வேரியண்ட், 11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. இப்போ புதுசு பார்த்தீங்கன்னா 42,000 rupees போயிட்டுருக்கு. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,500 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? 27,500ன்றது கிட்டத்தட்ட ஒரு 13,000-14,000 rupees லெஸ்ஸு. ஓகேங்களா? அப்புறம் OnePlus 11 இருக்குது. OnePlus 11 பேக் டோர் லைட்டாக உடஞ்சிருக்கும். 8 GB 128 22,000 ஃபுல் கட் கொடுத்துடலாம். OnePlus 10 ப்ரோவும் இருக்குது நம்மக்கிட்ட. அது உங்களுக்கு 18,000 கொடுத்துட்ருக்கோம். 12 GB 256 GB வேரியண்ட்டு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கால் பண்ணி பக்காவாக பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் தேர்ந்தெடுத்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நத்திங் ஃபோன்ஸுக்கு சார்ஜர் வேணும் அப்படின்னா 65 வாட் சார்ஜர் இருக்குங்க நம்மக்கிட்ட. 65 வாட் சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர், இது எல்லாமே 1,000 rupees ஹெட்டு. 65 வாட். ஓகேங்களா? 65 வாட்டும் இருக்குது, 45 வாட்டும் இருக்குங்க. இது 700 வரும். 700 rupeesக்கு உங்களுக்கு அடாப்டர் மட்டும் 700 வரும். ஓகேங்களா? வெளியே வாங்கினோன்னா கிட்டத்தட்ட டபுள் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ரேட்டுக்கே கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சார்ஜர் உண்டான சப்போர்ட்டு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு இது என்ன தேவையோ நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ CMFோட இது வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. இதெல்லாம் 700 வரும், 700 rupees வரும். ஓகேங்களா? அந்த சாம்சங் பட்ஸ் இருக்குது, மாஸ்டர் காப்பி பட்ஸ், இது எல்லாமே பட்ஸ் 2 ப்ரோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு 1000 கொடுத்துட்ருக்கோம். OnePlusஓட பட்ஸ் இருக்குது, இது 800 கொடுத்துட்ருக்கோம், 800 rupees. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கால் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் செக்ஷனில். இல்லை டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மூலியமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க எங்களை. ஜஸ்ட் இன்கேஸ் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? ஒரு என்கொயரி இருக்குது, டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லை சின்ன சின்ன டவுட்ஸு, குட்டி குட்டி டவுட்ஸு, இல்லை ஒரு பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு, ஒரு அட்ரஸ்ஸு, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா கால் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம கால் பண்ணோன்னா கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும். அதனால் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு ஹியூமனால், எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் ஸ்டாஃப் இருந்தாலும் ஒரு ஹியூமனால் ஒரு 100 கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறது
மேக்ஸிமம். ஓகேங்களா? அதுக்கு மேலே போனால் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் கால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒரு சேட் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவங்கள நீங்கள் சேட்லேயே சேட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கால் பண்ணி ஒரு சில விஷயங்கள் கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு ரீசன் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேளுங்க. ஒரு 5 டவுட் இருக்குது, 4 டவுட் இருக்குது, 3 டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு குட்டி குட்டி டவுட்ஸ் இருக்குது, அட்ரஸ் கேட்கணும், இல்லை ஒரு லொக்கேஷன் கேட்கணும், இல்லை ஒரு பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கணும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சேட்லேயே முடிச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல் இன் யூ. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கால்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் என்னோடய வேண்டுகோள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் பபாய்.